அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். குரு நாடி ஜோதிட நிலையம், வைத்தீஸ்வரன் கோவில், பாரம்பரிய கணித ஜோதிடர் மற்றும் நாடி ஜோதிடர் ஜெய செல்வ கணபதி. பெரும்பாலானவர்கள் இன்றைக்கு எங்களிடமே நாடி பார்க்க வர்றவங்களும் சரி, ஜோதிடம் பார்க்க வர்றவங்களும், ஜாதகம் பார்க்க வர்றவங்களும் சரி, குலதெய்வம், இந்த குலதெய்வ வழிபாடு தெரியாம இன்றைக்கு பலர் தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. பலருக்கு அது இதுவரைக்கும் கிடைத்த பாடு இல்லை. பலர் அந்த மாதிரி எங்களுக்கு குலதெய்வமே தெரியல, எங்க தாத்தாவுக்கு தெரியல, எங்க அப்பாவுக்கு தெரியல, அதனால நாங்க வழிபாடு செய்யல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உலகில் பிரதானமான முதல் வழிபாடு குலதெய்வ வழிபாடு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம முன்னோர்களுடைய ஆன்மா அங்கதான் இணக்கமாக இருக்கும், தொடர்புல இருக்கும். என் தந்தை, எனது பாட்டனார், பாட்டனாருடைய தந்தை, அப்படிதான் அந்த தொடர்புகள் இருந்துட்டு இருக்கும். அப்ப இந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது நமக்கு சரியான முறை இல்ல தொடர்பே இல்லை, நமக்கு தெரியவே இல்லை அப்படின்னா குடும்பத்துல நிறைய தடைகளை தான் அது கொடுக்குது. நான் நிறைய பேர் பார்த்துட்டேன், குடும்பத்துல தடைகள் தான் கொடுக்குது. அந்த தடைகளால பல சிரமங்களை அவங்க அனுபவிக்க நேரிடும். பொருளாதாரத்துல எல்லாத்துலயும் உயர்ந்து இருந்தாலும் கூட மன ரீதியா நிம்மதி இழப்பு, பல சுபகாரியங்கள் கூடி வராம தடைபடுறது, இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. அப்ப குலதெய்வம் தெரியாதவர்கள் அதை அறிஞ்சுக்கணும், இந்த குலதெய்வத்தை அறியணும் அப்படின்னு முயற்சி எடுப்பவர்களுக்கு மட்டும் இந்த வழிபாடு. அதாவது வளர்பிறையில வரக்கூடிய வளர்பிறை, அந்த வளர்பிறையில வரக்கூடிய துவிதியை திதி, திதியில இரண்டாவது திதி, அது வளர்பிறையில துவிதியை திதி அன்று குளக்கரை அந்த மாதிரி சார்ந்து, நீர் தடாகம் சார்ந்து, நீர்நிலை சார்ந்து அருகில் இருக்கக்கூடிய கங்கை அம்மன், ஆதி வழிபாடாக விளங்கக்கூடிய கங்கை அம்மன், அந்த கங்கை அம்மனை ஏதாவது ஒரு இடத்துல பார்த்து நீங்க முன்கூட்டியே பார்த்து வச்சுக்கணும். பார்த்து வச்சுக்கிட்டு அந்த துவிதி அன்னைக்கு, வளர்பிறை துவிதி அன்னைக்கு அந்த கங்கை அம்மனுக்கு வஸ்திரம் சாற்றி, மலர்கள் சாற்றி, என்ன விருப்ப வழிபாடோ அந்த விருப்ப வழிபாட சிறப்பா செய்து அன்னம் வைத்து படைத்து, நம்ம விரும்பிய அன்னங்கள் வைத்து படைத்து, இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அந்த வளர்பிறை திதி, 3 வளர்பிறை துவிதி திதியில இந்த வழிபாடு செய்து வந்தால் தங்களுடைய தடை விலகும். தடை விலகும். சிலருக்கு இந்த மாதிரி தேடல் உள்ளவர்களுக்கு, குழந்தைகள் தேடல் உள்ளவர்களுக்கு வழியை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வழிபாடு செய்து நலமும் வளமும் பெற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.